வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் மலரடி சரணம். இன்றைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ஆதியை உணர்த்திய அருட்பெருஞ்சோதி, ஆதி காலத்து பாரம்பரிய ஜோதிட அற்புத பலன்கள். அதாவது ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட பலன்கள் என்னமோ அற்புதமாக இருந்தது. ஒரு ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் என்ன சரியாக சொன்னாங்களோ ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது தவறு இல்லாமல் சொல்லிட்டு வந்தது. இன்றைக்கு மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மக்களிடையே கிரகங்கள் பார்ப்பதனாலையும் கிரகங்கள் சேர்வதனாலையும் ஆதியில் சொல்லப்பட்ட விதிகள் மாற்றி இன்னைக்கு பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படின்றத இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் காட்டி தான் அதை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ அதற்கு வள்ளல் பெருமானுடைய ஜாதகம் போட்டிருக்கேன். இது எப்படி அப்படின்றத நம்ம சொல்கிறோம் பாருங்க. ஆதியில் எப்படி இறைவனை திண்ணமாக அடையிறது, பிறப்பிலே மனித பிறப்பு அரிதான பிறப்பு, அந்த பிறப்பை அடையிறதே பெரிய விஷயம். அதில் இல்லாமல் இந்த சமயம், ஜாதி, மதம், ஆச்சரியம் இதில் ஆட்பட்டு நீங்கள் அழுந்துடாதீங்க அப்படின்றது தான் இறைவனுடைய வள்ளல் பெருமானுடைய கோட்பாடு. அதை எப்படி ஆதியில் எப்படி அன்பு, கருணை, ஜீவ ஒழுக்கம் இதெல்லாம் கண்ணியம் இருந்து இறைவன் அப்படி இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இறைவன் தடுத்தாட்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தானாகவே அமையும் அப்படின்றத இறைவன் சொல்லுவார். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ரொம்பலாம் போயிட்டு மெனக்கெட தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது தான் அந்த இறைவன் வள்ளல் பெருமான் சொன்னக்கூடிய கோட்பாடு. அவர் சொல்லும்பொழுது நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அந்த நேரத்தில் சாதி சமயம்லாம் மேலோங்கி காணப்பட்டது. அந்த நேரத்தில் இவருக்கு எதிர்ப்பாளிகளும் இருந்தது. அந்த எதிர்ப்பையெல்லாம் தாண்டி அமைதியாக அன்பினுடைய காரணத்தினாலையும் அவருடைய ஜீவ ஒழுக்கத்தினாலையும் அவருடைய ஜீவ பசித்திருந்தவர்களுக்கு பசிப்பிணியை நீக்கியதினாலையும் அவருக்கு இறைவன் அழகாக கொடுத்தார். நம்மளுடைய அறிவு, 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த 6வது அறிவை பல திரைகள் மறைக்குமா. நல்ல அழகு இருக்கும், அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும். ஆனால் அவனால் கல்யாணம் பண்ண முடியாது, வாரிசு எடுக்க முடியாது, நல்ல வழியில் நடக்க முடியாது. அது ஏன்னு கேட்டால் அவனுடைய அறிவை பல திரைகள் போட்டு மறைச்சிருக்கும். அந்த திரையை ஒழியணும்னா பிறரிடத்தில் அன்பு, ஜீவகாரணியம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த திரை விலகி அறிவுன்றது இறைவனுடைய சுயமான விஷயம்தான் அறிவு. இன்னைக்கு இருக்கிற அறிவு அடுத்தவங்களை ஏமாத்துறதுலையும் அடுத்தவங்களை எப்படிலாம் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறதுலையும், நான் கல்வியில் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுலையும், பெரிய விஞ்ஞானி, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தட்டிக்கிறதுலையும் அப்படி கிடையாது. அறிவு என்பது பரிசுத்தமானது. அது எதுன்னு கேட்டால் இறைவன் வள்ளல் பெருமான் கூறிய கருத்துக்கள் அடங்கியது அனைத்துமே அறிவு. ஒரு ஜீவன் துன்பப்படும் போது உருக்கம் கொள்றான் பாரு, அதுதான் பரிசுத்தமான அறிவு. அது எப்படிங்க இந்த இடத்த அறிவு அப்படின்னா, அறிவுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அன்பு செலுத்தினாலே போதும், அறிவு தானாக விளங்கிடும். அன்புனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு அதை நம்ம சொல்ல முடியாது. பிற உயிர்களிடம் எடுத்து அன்பு செலுத்துறவங்களுக்கு அது ஈஸியாக புரியும். அப்படி உருவாகக்கூடிய அந்த இயற்கையான அமைப்பு எப்படி அதை கண்டு உணருது அப்படின்னா, இப்போ சாதாரண இந்த முறையில் படி பார்த்தோம்னா வள்ளல் பெருமானுடைய ஜாதகத்தில் அது தெளிவாக தெரியாது. ஆனால் ஆதியில் ஞானிகள், முன்னோர்கள், சித்தர்கள், பெருமான்கள் கூறிய அமைப்பு படி பார்த்தோம்னா அற்புதமாக தெரியும் அவருடைய ஜீவகாரணியம் எங்கிருந்து அவருடைய தன்மை வந்தது அப்படின்னா. இப்போ ஒரு மனிதனை விடாவாரியாக தெரியணும்னா அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீ யார், உன்னுடைய தாய் தகப்பன் யார், உன்னுடைய தாய் தகப்பனுக்கு தாய் தகப்பன் யாருன்றத சொன்னாதான் அவனுடைய முழு விலாசம் தெரியணும்.
சரி, ஒருவருக்கு வந்து தாய் தகப்பன் தெரியல, தாய் தகப்பனுடைய முன்னோர்கள் வழி தெரியல, அவருடைய சுய அறிவை கொண்டு அதை அறிய முடியுமா அப்படின்னா அதை அறிஞ்சிக்கலாம். அவருடைய நடத்தையையும் அவருடைய நேர்மையிலும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு எதிர்காலம் என்னன்னு தெரியறதுக்கு அவருடைய ஜாதகத்தில் அவர் என்ன லக்கணத்தில் பிறந்தார், அவர் என்ன ராசியில் பிறந்தார், அவர் என்ன சூரியன் என்ன விஷயத்தில் பிறந்திருக்கிறாரு, சந்திரன் எந்த ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அந்த ஜாதகனுடைய முழு விவரம் தெரிய முடியும். இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுடைய முழு விலாசம் தெரியறதுக்கு எப்படி அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய தாய் தந்தையருடைய குணாதிசயம் அவருடைய தாய் தந்தையருடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சாதான் அவருடைய முழு விவரத்தை நம்மளால் எடுக்க முடியுமோ, அதே போல தான் ஒரு ஜாதகத்தில் லக்கண புள்ளிக்கு சூரியனோட புள்ளி, லக்கண புள்ளிக்கு சந்திரனோட புள்ளி, லக்கண புள்ளிக்கு அவருடைய தாய் தகப்பன் என்று குறியீடுகளாக கொடுத்த ராகு கேதுவனுடைய புள்ளி தெரிஞ்சாதான் முழு ஜாதகத்தினுடைய பலனை நிர்ணயம் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இப்போ குரு பார்க்குது, செவ்வாய் பார்க்குது, சனி பார்க்குது, புதன் பார்க்குது, சுக்கிரன் பார்க்குது, அதனால தான் இவருக்கு வந்து இந்த வாழ்க்கை போயிடுச்சு, இந்த வாழ்க்கை கிடைக்கல, இந்த வாழ்க்கை திருமணம் ஆகலை, இந்த வாழ்க்கை குறைபாடாக இருக்குது, கடனாக இருக்கான், செல்வத்தில் இல்லை பெரிய செல்வத்தில் திளைக்கிறதுக்கு வந்து அவன் குரு பார்த்ததுனால தான் அப்படிங்க. எந்த ஜாதகத்திலையும் குரு 5, 9, 7 பார்வை பார்த்தவங்களும் குடும்பம் இல்லாதவங்களும் இருக்காங்க, குடும்பம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இது எந்த இடத்த முரண்படுது அப்படின்னா, ஜாதகமே வந்து ஜனனி ஜென்ம சௌபாக்கியானாம் குலவர்த்தினி அந்த அமைப்பில் தான் அந்த பாடல் எழுதுவாங்க. ஜனனி ஜென்ம சௌபாக்கியானா எந்த இடத்துல நீ ஜனிக்கிற, எந்த குலத்தில் நீ ஜனிக்கிற அப்படின்றது தான் அங்கே அந்த பத்திரிகையினுடைய அமைப்பு. அந்த இடத்த ஜாதியோ குலமோ அந்த குலத்தை நான் சொல்ல வரல. நீங்கள் உடனே ஜாதி அந்த குலத்துக்கு போயிடுன்னு நினைக்காதீங்க. நீ யாரு, உன்னுடைய தாய் யாரு, உன்னுடைய தகப்பன் யாரு, உன் தாய் தகப்பனுடைய விலாவரியும் உன்னுடைய தாய் தகப்பனுடைய விலாவரியும் தெரிஞ்சால் நீ யாருன்றத வந்து உன்னுடைய விஷயம் வந்து மிக எளிமையாக எடுத்து சொல்லிடலாம். அப்போ வள்ளல் பெருமான் பிறந்தது ராமையா பிள்ளை சின்னம்மையாருக்கு வந்து தாயாருக்கு 5வது பிள்ளையாக பிறக்கிறாரு. இவருக்கு மட்டும் எப்படிங்க அந்த உயர்ந்த உள்ளமும் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் அந்த அன்பும் அருட்பெருஞ்சோதியினுடைய தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய தன்மை எப்படி கிடைச்சிது அப்படின்னா, அப்போ அவங்க தாய் தகப்பனுக்கு வந்து 5 புள்ள 6 புள்ள பிறந்தாங்கல்ல, ஏன் அவருக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு மற்றவங்களுக்கு அப்படின்னா, இவருடைய தாய் தந்தையனுடைய எல்லாம் ஒன்று தான், அவருடைய லக்கண புள்ளி வேற இல்லை, அங்கே வேறுபடுது இல்லை, அதுதான் முக்கியம். அப்போ இங்கே இதனுடைய தாற்பயம் என்ன எங்கே முக்கியமாக தெரியுதுன்னா, ஒரு மனிதனுடைய சிறந்த குணத்தை எடுத்து சொல்லுது, ஒரு மனிதனுடைய தாழ்ந்த குணத்தை எடுத்து சொல்லுது, ஒரு மனிதனுடைய உயர்ந்த பண்பை எடுத்து சொல்கிறது, ஒரு மனிதனுடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறது, அவர் எந்த இடத்துல இருந்தாலும் உயர்ந்த இடத்துக்கு போகிறது, உயர்ந்த இடத்துல பிறந்தாலும் தாழ்ந்த இடத்துக்கு போகிறது, இது எல்லாத்தையும் எது எடுத்து சொல்லும் அப்படின்னா அவருடைய லக்கண புள்ளி தான் எடுத்து சொல்லும். அதுதான் ஆதி காலத்தில் சொன்ன முக்கியமான தாற்பயம். இப்போ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ராகுவும் சுக்கரனும் சேர்ந்துட்டா உடனே கோடிகளை கொட்டும், உடனே குரு பார்த்துட்டா கோடிகளை கொட்டும், குரு பலன் வந்துட்டா உடனே திருமணம் பண்ணி வைக்கும், குரு பலன் வந்துட்டா உடனே குழந்தைகள் பிறந்துடும், குரு பலன் வந்துட்டா புதன் வந்து நல்லா இருந்ததுன்னா ஆட்சி உச்சம் இருந்ததுன்னா நல்லா படிச்சிருவாங்க, விஞ்ஞானி ஆகிடுவாங்க அப்படின்னு. புதன் நீசமாகி நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க, நல்ல ஒரு விஞ்ஞானத்துறையில் இருக்காங்க. சூரியன் நீசமானவன் நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க, உலகத்தை ஆண்டுட்டு இருக்காங்க. அப்போ எப்படி இதனுடைய தாற்பயம் எந்த இடத்த பலன் மாறுது அப்படின்னா, இப்போ சொல்லிட்டு இருக்கிற அமைப்பு படி பார்த்தா கண்டிப்பாக மாறிடும். ஆதி காலத்தில் சொல்லப்பட்டது எதுனா, ஜனனி ஜென்ம சௌபாக்கியானம் குலவர்த்தினி அப்படின்ற அந்த புள்ளி இருக்குது இல்லை, எந்த இடத்துல உன்னுடைய புள்ளி உழுது, உன்னுடைய தாய் தகப்பன் யார், உன்னுடைய குலம் எது அப்படின்றத எழுதும்பொழுது
அப்போ ஜாதகத்தில் இது எங்கே குறிக்குது அப்படின்னா, லக்கண புள்ளி நீ, சூரியன் உன்னுடைய தந்தை, சந்திரன் உன்னுடைய தாய், ராகு கேது உன்னுடைய பாட்டனார், இந்த அமைப்பில் நீ அந்த லக்கண புள்ளி எப்படி உதிக்கிற அதற்கு ஏற்றாற்போல் உன்னுடைய இந்த உயர்ந்த குணம், நான் அடைஞ்சது அனைத்தும் இந்த பிரபஞ்சம் அடையணும் அப்படின்றது தான் இறைவனுடைய உயர்ந்த குணம். அந்த உயர்ந்த குணம் எங்கிருந்து பிறக்குதுன்னா அவருடைய லக்கண புள்ளியிலிருந்து பிறக்குது. மீதி அந்த கிரகத்தினுடைய தன்மையே கிடையாது. வளிமண்டலத்தில் சூரியன் ஒரு பக்கம் சுழன்றுட்டு இருக்காரு, சந்திரன் ஒரு பக்கம் சுழன்றுட்டு இருக்காரு, அது தனி. இவங்களை 2 பேரையும் கண்காணிக்கக்கூடிய ராகு கேது சுழன்றுட்டு இருக்கு. இவங்க 4 பேருக்கும் சப்போர்ட் பிளானட் தான் இந்த செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி வரைக்கும். இந்த ஐவர்கள் தான் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த ஐவர்களுக்கு தான் வக்ரம் உண்டு. வக்ரம்ன்றது என்னன்னா சூரியன் சந்திரன் அப்படி. ஏன்னா இந்த நம்ம உலகத்துக்கு நம்ம புவிக்கு சூரியன் சந்திரன் இவங்க இருக்கிறாங்க வளிமண்டலத்தில், இது மட்டும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. இந்த மாதிரி வளிமண்டலங்கள் வந்து பல வளிமண்டலங்கள் இருக்குது, கோடான கோடி உலகங்கள் இருக்குது, கோடான கோடி புவி உலகங்கள் இருக்குது, பல அண்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இறைவன் அருட்பெருஞ்சோதியாக வழங்கக்கூடிய வள்ளல் பெருமான் வந்து உணர்த்திட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 4 கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐவர்கள் வந்து வக்ரம் பெறுவார்கள். நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க, உங்களுடைய தூர அமைப்புகள் எங்கெங்கெல்லாம் மாறுதோ அங்கெங்கெல்லாம் நான் வந்து கொஞ்ச காலம் நின்று போவேன். யார் செவ்வாயாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, சனி சுக்கிரனாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த நிலையானவர்கள் யாருன்னா சூரியன் சந்திரன் ராகு கேது, இந்த நிலையானவர்கள். சூரியன் தந்தை, நம்மளுடைய முன்னோர்கள் குறியீடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சூரியன் வளிமண்டலத்தில் இருக்கிறவங்க எனக்கு சூரியன் தந்தை கிடையாது. சூரியன்னா என்னுடைய தந்தை சுப்பிரமணி, என்னுடைய தாய் லக்ஷ்மி. ஆனால் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், நம்மளுடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இறைவனை அருட்பெருஞ்சோதியை உணர்ந்த அந்த ஆதி சித்தர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, உன்னை பெற்றெடுக்கும் தந்தைக்கு சூரியனை காரகமாக கொடுத்துருக்காங்க, குறியீடு கொடுத்துருக்காங்க. தாய்க்கு சந்திரனை குறியீடு கொடுத்துருக்காங்க. என்னுடைய பாட்டனாக இருக்கிற ராகு குறியீடு கொடுத்துருக்காங்க. எங்களுடைய பாட்டிக்கு வந்து கேது குறியீடு கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து மற்ற கிரகங்கள் எல்லாமே உறவு நிலைகளாக, மற்ற நிலைகளாக கொடுத்து பலன்களை எடுத்திருக்காங்க. அதுதான் அற்புதமாக 100% துல்லியமாக வரும். இப்போ சொல்லிட்டு இருக்கவங்க உடனே குரு பார்த்துட்டா கோடிகளை கொட்டும், குரு ராகு சேர்ந்துட்டா கோடிகளை கொட்டும், சுக்கிரன் ராகு சேர்ந்துட்டா கோடிகளை கொட்டும் அப்படின்னு காரத்துவங்களை வந்து புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இப்போ இருக்கிற இந்த ஜோதிடர்கள். ஆதி காலத்தில் நான் எதுக்கு குறியீடு கொடுத்தேன், சித்தர்கள் நினைச்சாங்கன்னா இப்போ சிரிப்பாங்க அவங்களுக்குள்ளே. நான் சூரியனை உனக்கு தகப்பனாக குறியீடு கொடுத்தேன், சந்திரனை உனக்கு தாயாக குறியீடு கொடுத்து, உன்னுடைய தாயினுடைய தன்மையும் உன்னுடைய தகப்பனுடைய தன்மையும் சூரியனுக்கு கொடுத்து அதை வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். உங்களுடைய இந்த நேரத்தில் இந்த வளிமண்டலத்தில் கிரகங்கள் போகும்போது, இந்த சன நேரத்தில் நீங்கள் பிறக்கும்போது, இந்த லக்கண புள்ளியில் உதிக்கும்போது உனக்கு இந்த பலன் தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ சொல்லிட்டு இருந்தே இதை பார்க்குது, அதை பார்க்குது, இது சேருது, இது கொடுக்குது, அது எல்லாம் மாறுபட்ட சிந்தனை. அதை தான் வள்ளல் பெருமான் வந்து ஆதி காலத்தில் சொல்லப்பட்டது என்னன்னா, வலியவர்கள் எளியவர்களை தாங்கி பிடித்து ஒட்டுண்ணி பரம்பரையாக, சார்புண்ணி பரம்பரையாக நம் உடன் பிறந்தவர்கள் அனைத்து உயிரினங்களும் உடன் பிறவா சகோதரர்கள், சகோதரத்துவம் என்று சொல்லி அமைப்பில் பிறந்து அந்த ஜீவகாரணியத்தோடு வாழ்ந்தினா உன்னுடைய இறைவன் அருட்பெருஞ்சோதி நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் உன்னை அப்படியே தடுத்து அந்த திரைகளை எல்லாம் விலக்கி அப்படியே ஆட்கொண்டுவார்னு சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டு ஜாதி சமயம் மதம் ஆச்சரியத்துக்கு நீங்கள் மூழ்கி கிடக்காதீங்க அப்படின்னு எப்படி உடைச்சி அடித்து சொன்னாரோ, அதுபோல் இப்போ சொல்லிட்டு இருக்கிற அந்த ஜோதிட முறைகள்லாம் வந்து அது வந்து வழி வழியாக மாறி, ஆனால் தவறுன்னு சொல்லலை, மாறி வந்துடுச்சு. அதை சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆதி காலத்தில் சித்தர்கள் எதுக்காக சொல்லியிருக்காங்க, ஞானிகள் எதுக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த சூரியனை எதுக்காக கொடுத்தாங்க, சந்திரனை எதுக்காக கொடுத்தாங்க, உன்னுடைய லக்ன புள்ளி எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு உணர்ந்து அதுபடி பார்க்கும் பட்சத்தில் இந்த மாதிரி எம்பெருமானுடைய ஜாதகத்தில் உயர்ந்த குணம் எப்படி வந்தது,
அப்படின்றத அவருடைய லக்கண புள்ளி அற்புதமாக எடுத்து சொல்லும். மற்ற கிரகங்களுடைய தன்மைகள் சொல்றதை விட அந்த லக்கண புள்ளிக்கு இந்த 9 கிரகங்கள் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுதோ அதற்கு ஏற்றாற்போல் அந்த ஜாதகர் காணப்படுவார். அதுதான் உண்மையான தாற்பயம். அதுதான் மிக துல்லிய ஆதியை உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. ஆதி காலத்தில் எப்படி இறைவனை அருட்பெருஞ்சோதியை அடைந்தார்கள் என்றால் அன்பின் வடிவமாகவும் கருணையின் வடிவமாகவும் ஜீவகாருண்யத்தின் வடிவமாகவும் இறைவனை எளிமையாக அடைஞ்சிட்டு போயிடலாண்டா. நீங்கள் இப்போ அப்படியே தூக்கிட்டு இருக்கீங்களே இந்த சாதி சமயம் மதம் சடங்குகள் இதெல்லாம் பண்ணாதான் வந்து இறைவன் வந்து உங்களை தடுத்தாட்கொள்ளணும்னா அவருக்குன்னா வேறு வேலை இல்லையா? இந்த மாதிரி பல கண்டங்கள் பல கிரகங்கள் பல வளிமண்டலங்களை அரசு செய்து ஓங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியாக அவர் ஆல்ரெடி அவர் டிசைன் பண்ணி வச்சுட்டார். அவர் வந்து அடிக்கடி இது பண்ண மாட்டார். அது தானாகவே இறைவன் வந்து இந்த மாதிரி உணர்த்தணுன்றதையே இறைவன் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. பல யுகங்கள் கடந்து இந்த யுகத்தில் வந்து எம்பெருமான் வந்து பிறக்கணுன்றதே அவர் இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்த அந்த ஆறற வகுத்த தன்மை தான் இது இறைவன் வள்ளல் பெருமான் பிறந்தது. அந்த மாதிரி வகுத்த அருட்பெருஞ்சோதியினுடைய ஆசியை பெற்ற சித்தர்களுடைய ஞானிகளுடைய பெருமான்களுடைய ஆதி காலத்தில் ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கணும், எப்படி அவர்களுக்கு பலன்களை எடுத்து சொல்லணுன்றத அற்புதமான வழிகளில் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வழிகள் மூலியமாக ஒரு ஜோதிடத்தை ஒரு ஜாதகத்தை ஒரு நபரினுடைய தன்மையை நாம் பார்க்கும் பட்சத்தில் அவருடைய கடந்த காலமும் அவருடைய எதிர்காலமும் அவருடைய நிகழ்காலமும் எளிமையாக எடுத்து சொல்லலான்றத வந்து இந்த வீடியோக்கள் மூலியமாக பதிவு பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமது நேயர்கள் ஆற்றிலோடும் ஈரோடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பணங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள். மீண்டும் ஒரு ஜாதக இணைவர் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.